இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். தாயின் வயிற்றில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். சிலுவை வலியை தினமும் நினைந்து நின்ற கோவிலில் நாம் தாங்குவோம். சிலுவை வலியை தினமும் நினைந்து நெஞ்சம் கோயிலில் நாம் காணுவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை இன்றமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் சொல்லி கூடி வருவோம். வருவோம், இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் நாள் ஆகஸ்ட் மாதம் அன்னை மரியாவின் மாசற்ற திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்க ஒரு அழகான மாதம். இந்த மாதத்திலே நாம் அன்னை மரியாளோடு இணைந்து பயணிக்க, அதற்கேற்ற முயற்சிகளை எடுக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். குறிப்பாக கடந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை வழி நடத்தியதற்கு நன்றியாகவும், இந்த வருகின்ற தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய மாதத்திலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக வழி நடத்தவும், குறிப்பாக இன்றைய வாசகங்கள் நம்மை உண்மைக்கு சாட்சி பகிர, உண்மைக்கு சான்றான ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த மாதம் முழுவதும் நான் உண்மையை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மகனாக மகளாக வாழ ஆண்டவர் என்னை பயன்படுத்த வேண்டும், ஆண்டவர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இத்திருப்பலிக்குள் நுழைவோம். மேலும் குறிப்பாக இன்றைய தினத்திலே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை புனித அல்போன்ஸ் மரி டிகோரி அவருடைய விழாவினை நினைவினை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த புனிதரை போல எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ முயற்சி செய்வோம். அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாகும் பலரை திரு அவையில் தோன்ற செய்கின்றே. மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 11 முதல் 16 மற்றும் 24 முடிய. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன், ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொள்வீர்களாகில் மாசற்ற இரத்த பலி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிகாம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடி கொள்ளாதிருப்பதாக. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எலியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுள் நாடி தேடுவோர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றல செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொல்ல செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழ செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்ட செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் இருக்கின்ற நாம் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்குள் தெளிவுபடுத்துகின்றன. இன்றைக்கி நம்ம எல்லோருமே இந்த ஒரு பொய்யான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பொய் பேசுறது, உண்மையை மறைப்பது என்பது ஒரு சாதாரணமாக விஷயமாகிவிட்டது நம்ம எல்லாருக்குமே. ஏன் பொய் சொன்ன அப்படின்னு கேட்டோம்னா, சின்ன பொய் தானே, இதில் என்ன இருக்குது என்று நாம் நம்மையே சமாதானப்படுத்தி கொள்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். காரணம், அதை நாம் உள்வாங்க ஆரம்பித்து விட்டோம். பாவத்தை அது தவறு என்ற ஒரு உணர்விலே நாம் பார்ப்பதில்லை. மாறாக இது சின்ன ஒரு விஷயம்தானே, இது ஒரு சின்ன ஒரு பொய் தானே, இது ஒரு சின்ன ஒரு திருட்டு தானே என்று நாம் எல்லாவற்றையுமே ஒரு பழக்கப்படுத்தி கொண்டு நமது மனசாட்சியையும் அதற்கேற்றாற் போல நாம் மாற்றிக்கொண்டே வருகின்றோம் ஒவ்வொரு நாளும். ஆனால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்ததாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு 2 முக்கியமான நபர்களை ஆண்டவர் இன்று நம்முடைய பார்வைக்கு தருகின்றார். நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்க்க
அவருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு பாடமாக என்று கற்பிக்கின்றார். யார் அந்த 2 பேர்? ஒன்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் எரேமியா இறைவாக்கினர். இன்னொன்று நம்முடைய நற்செய்தியிலே நாம் வாசிப்பது போல புனித திருமுழுக்கு யோவான். இந்த 2 நபர்களுடைய வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுத்தருகின்றது பாருங்கள். எரேமியா இறைவாக்கினர் உண்மையை உரைப்பதால் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இறுதியில் காப்பாற்றப்படுகின்றார். இங்கிட்டு புனித திருமுழுக்கு யோவான் உண்மையை உரைப்பதால் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இறுதியில் கடவுள் உண்மையை பேசியதற்காக கொல்லப்படுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மை என்பது இன்று நாம் வாழ்கின்ற காலத்தில், இன்று நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாம் இந்த உண்மை தன்மையை நாம் புரிந்து கொள்கின்றோமா? உண்மையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ இன்னல்களுக்கும் எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியில் எரேமியா இறைவாக்கினர் ஆண்டவருடைய இறை வார்த்தையை உரைக்கின்றார். மிகவும் தைரியமாக எதற்கும் அஞ்சாத ஒரு சகோதரராக, ஒரு இறைவாக்கினராக அவர் ஆண்டவர் தனக்கு கொடுத்த பணியை, ஆண்டவர் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக மக்களுக்கு உரைக்கின்றார். அந்த இறை வாக்கு உரைக்கின்ற பணியை அவர் உண்மையுடனும் நேர்மையுடனும் செய்கின்றார். எதற்கும் பயப்படாத ஒருவராக. காரணம், ஆண்டவர் அவரோடு இருந்தார், ஆண்டவர் அவரை வழிநடத்தினார். என் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்ற ஒரு வைராக்கியம், ஒரு பேராவல், அந்த சான்று அவரிடம் இருந்தது. அதுதான் அவரை எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு துயரம் வந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று தைரியத்துடன் இறை வார்த்தையை போதிக்கின்றார். அதனால் அவரை மரண தண்டனை விதித்து அவரை கொல்வதற்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் கூட எதற்கும் பயப்படாத ஒரு நபராக, என்னை அனுப்பியது ஆண்டவரே, என்னை நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு கொள்ளுங்கள், என்னை நீங்கள் கொள்ளுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, மாறாக உண்மையை சொல்லாமல் என்னால் ஒருபோதும் இருக்க முடியாது, நீங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று இஸ்ரேல் மக்களிடம் கூக்குரலிட்டு சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய தைரியத்தை கண்டு மக்களுடைய மனம் மாறுவதை நாம் பார்க்கின்றோம். எங்கு உண்மை உரைக்கப்படுகின்றதோ, எங்கு உண்மை மேலோக்கி எடுத்து செல்லப்படுகின்றதோ, அங்கு உண்மைக்கான பதிலும் இருக்கும். பல நேரங்களில் பலரை நாம் ஏமாற்றுவோம், பலர் நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்று தெரிந்தும் கூட அமைதியாக இருப்பாங்க. காரணம், கடவுள் பார்த்துப்பார் அவங்கள, கடவுள் அதற்கான சன்மானத்தை கொடுப்பார் என்ற ஒரு மனச்சான்றோடு வாழ்பவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித எரேமியா இறைவாக்கினரை போல புதிய ஏற்பாட்டில் நம்ம இன்றைய நற்செய்தி நாம் வாசிப்பது போல புனித திருமுழுக்கு யோவான் பாருங்க. ஒரு அரசன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கிறான். அவன் வைத்திருப்பது தவறு, அவன் செய்வது தவறு என்று போய் அரசன் என்று கூட பார்க்காமல் போய் சொல்கிறான், நீ பண்ணுறது தப்பு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த ஒரு வீரத்தோட பிறர் தவறு செய்யும் பொழுது நீ செய்கிறது தப்பு அப்படின்னு நம்மளால் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். நம்மளுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பிறர் தவறு செய்யும் பொழுது நீங்கள் செய்வது தவறு என சுட்டி காட்டுகின்ற ஒரு தைரியம் நம்மளிடம் இருக்கின்றதா? பாருங்கள், புனித திருமுழுக்கு யோவான் நீ அரசனாக இருந்தாலும் கூட பயப்படாமல் சென்று அவன் செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு நபராக விளங்குகின்றார். ஆனால் இந்த ஏரோதியாவினுடைய சூழ்ச்சியினால் அவள் கொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் உண்மைக்கு சாட்சி பகரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் நாம் உண்மைக்கு சாட்சி பகரும் பொழுது கடவுள் நம்மை பார்த்து கொள்வார். கடவுள் அதற்கான சன்மானத்தை, அதற்கான நன்கொடையை நமக்கு அளிப்பார். அது போதும் நமக்கு என்று நாம் கடவுளை நம்பி உண்மைக்கு சாட்சி பகிர்கின்ற ஒரு மக்களாக வாழ இன்றைய தினத்திலே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம்.
குறிப்பாக பார்த்தோம் என்றால் புனித தாமஸ் மூரை பற்றி நாம் அறிந்திருப்போம். தாமஸ் மூர் ஒரு இங்கிலாந்திலே பிறந்த ஒரு சட்ட வல்லுனர். புனித தாமஸ் மூர் இந்த 8ஆம் ஹென்றியினுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு மறை வல்லுனராக, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை தழுவிய ஒரு நல்ல கணவராக, ஒரு நல்ல தந்தையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பாருங்கள், எப்பொழுது இந்த 8ஆம் ஹென்றி தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை மணப்பதற்கு அவர் திருத்தந்தையிடம் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். நான் இதேபோல் வேறு ஒரு பெண்ணை மணக்க ஆசைப்படுகிறேன் என்று. ஆனால் திருத்தந்தை நீ செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுகின்றார். அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த அரசன் 8ஆம் ஹென்றி திருத்தந்தையை, அதுவரை திருத்தந்தையை சொல்வதை கேட்டு வந்த அந்த அரசன் திருத்தந்தையோடு இருந்த அந்த உறவை நீக்கிவிட்டு தன்னை இங்கிலாந்து திருச்சபையின் தலைவராக தன்னை அறிவித்து கொண்டான். அவன் தன்னை அறிவித்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அங்கு உள்ள மக்களையும் அதற்கேற்றாற் போல, அவனுக்கு ஏற்றாற் போல அவனை திருச்சபையின், இங்கிலாந்து திருச்சபையின் தலைவனாக ஏற்றுக்கொள்ள எல்லோரையும் வற்புறுத்தினான். எல்லாரும் அவனுக்கு பயந்துக்கிட்டு அவரை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த இங்கிலாந்து திருச்சபையினுடைய தலைவராக. ஆனால் தாமஸ் மூர் ஒருபோதும் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய கிறிஸ்தவ மதத்தின் தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவரை தவிர வேறு எவரும் கிறிஸ்தவ மதத்தின் தலைவராக இருக்க முடியாது என்று ஒரு வீர குரலோடு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதற்கு பரிசாக அவரை கொலை செய்கிறார்கள், அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். அவர் தான் சாவதற்கு முன்பாக இவ்வாறு சொல்கின்றார், என்னுடைய மனசாட்சிக்கும் இறைவனின் உண்மைக்கும் எதிராக நான் சாட்சி சொல்ல முடியாது. நான் எப்பொழுதும் இறைவனுக்கு உண்மையானவனாக, இறைவனுக்கு ஒரு நல்ல பணியாளனாக இருக்க விரும்புகிறேன், இந்த உலகத்திற்கு அல்ல என்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல வேளைகளில் நாம் உண்மைக்கு சாட்சி உள்ள ஒரு மக்களாக வாழ்கின்றோமா? எங்கெல்லாம் நீதிக்கு எதிராக குரல்கள் ஓங்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அநீதி ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் நம்மளுடைய குரல்கள் ஓங்கப்படுகின்றதா? அங்கெல்லாம் நாம் தைரியத்துடன் வீரத்துடன் சென்று அதை தட்டி கேட்கின்றோமா? அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி, அப்படிப்பட்ட ஒரு வீரன் நம்மிடம் இருக்கின்றதா? புனித திருமுழுக்கு யோவானை போல, எரேமியாவை போல நம்முடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? சிந்தித்து பார்ப்போம். நாம் பல நேரங்களில் மனிதர்களுடைய பாராட்டை பெற விரும்புகின்றோம். மனிதர்களுடைய அன்பில் இருக்க நாம் நம்மை சில நேரங்களில் ஏமாற்றிக் கொள்வது உண்டு. ஆனால் மாறாக கடவுள் எரேமியாவை போல, புனித திருமுழுக்கு யோவானை போல மனித பாராட்டுகளுக்கு அல்ல, மாறாக இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நாம் வாழ்கின்றோமா? இறைவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த தினத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில் யோவானை போல ஒரு தைரியமிக்க ஒரு ஆண்மகனாக, ஒரு தைரியமிக்க ஒரு பெண்மகளாக நான் இருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பாக, குறிப்பாக இந்த நாளிலே, ஒரு புதிய மாதத்திலே அடி எடுத்து வைக்கின்ற இந்த நாளிலே, இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் நான் உண்மைக்கு சாட்சியுள்ள ஒரு மகனாக, உண்மைக்கு சாட்சியுள்ள ஒரு மகளாக நான் வாழுவேன். என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உண்மையை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியதாக, உண்மையை மட்டும் பற்றி வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக நான் இருப்பேன் என்ற ஒரு உயர்ந்த ஒரு கோட்பாட்டை கேட்கின்ற மக்களாக இந்த திருப்பலியில் இந்த கருத்துக்காக நாம் ஜெபிப்போம். கண்டிப்பாக எரேமியாவை போல, திருமுழுக்கு யோவானை போல கடவுள் நம்மளையும் அவருடைய கருவிகளாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படாமல் ஆண்டவருடைய உண்மையை மட்டும் உரைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மக்களாக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வார். எவ்வாறாக புனித தாமஸ் மூர் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் என்னுடைய ஆண்டவரை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாரோ, அதே போல நாமும் ஒருபோதும் நம்முடைய ஆண்டவரை விட்டு கொடுக்காதவாறு, ஒருபோதும் உண்மைக்கு எதிராக செல்லாதவாறு நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆண்டவருடைய அருளை வேண்டும். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.
தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன். உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. குறைகளால் நிறைந்த என் உள்ள கரை நீங்குமே. இறைவா வருவாய் என் உள்ள முன்னிலம் அறிந்தே. உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருப்பலி நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே புனித பள்ளி பொருளாக உமக்கு ஒப்புக் கொடுக்கவும் புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு வரமுள் அளித்தீரே. அதனால் எங்கள் இதயங்கள் தூயாவியராகிய விண்ணகத்தையால் பற்றி எறிய கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அல்போன்ஸ் மரிய ரிகோரியுடைய விழாவில் முது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொழோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் இதை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் விருந்து கலைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். நன்றி கூறி மன்றாடுவோமா. இறைவா, மாண்புமிக்க மறைபொருளின் நம்பிக்கைக்குரிய பணியாளராகவும் போதகராகவும் புனித அல்போன்ஸ் மரியாவை தந்தருளினீரே. இத்திருவிருந்தில் உடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும், அதனால் முடிவின்றி உம்மை போற்றி புகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் மக்களாய் உண்மைக்கு சாட்சி பக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏழ்மை காத்திடும் மானரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே.
தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மானரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே. தாவீதின் குலமலரே,